ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் விக்கி ஃப்ரம் விடெக். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 5.1 சேனல் ஆம்ப்ளிஃபையர் புதுசாக அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட ஃபுல் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டால்பி டிடிஎஸ் ஆடியோ பக்காவாக சப்போர்ட் பண்ணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ யாருமே ப்ரோலாஜிக் ஆம்ப்ளிஃபையர் யாரும் கேட்குறதில்ல. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆப்டிகல் HDMI டிஜிட்டல் இன்புட் சப்போர்ட் இருக்கிற மாதிரியே கேட்குறாங்க. ஸோ நம்மளும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அனலாக் ஆம்ப்ளிஃபையராக இருந்தாலும் சரி, டிஜிட்டல் ஆம்ப்ளிஃபையராக இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் HDMI RC சப்போர்ட்டோட தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ மேக்ஸிமம் ப்ரோலாஜிக் ஆம்ப்ளிஃபையர் பார்த்தீங்கன்னா அதிகமாக கேட்குறதில்ல. அப்படியே ப்ரோலாஜிக் ஆம்ப்ளிஃபையர் கேட்குறவங்களுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி HDMI ஆப்டிக்கலில் சவுண்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஆடியோ நல்லாயிருக்கும், இன்னும் நல்லா கிளாரிட்டி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மக்கிட்ட அவங்கக்கிட்ட எடுத்து சொல்லி மேக்ஸிமம் இந்த மாதிரி HDMI ஆப்டிக்கல் சப்போர்ட் இருக்கிற மாதிரியே நம்ம ஆம்ப்ளிஃபையர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதன் வகையில் பார்த்தீங்கன்னா மற்றும் ஒரு ஆம்ப்ளிஃபையர் பார்த்தீங்கன்னா அசம்பிள் பண்ணியிருக்கோம் புதுசாக. ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் இன்புட் சப்போர்ட் வந்துடும். HDMI RC, ஆப்டிக்கல், கோஆக்சியல் இந்த மாதிரி உங்களுக்கு டிஜிட்டல் சப்போர்ட்ஸ் வந்துடும். ஸோ இதன் மூலிமா உங்களுக்கு வந்து டால்பி ஆடியோ, டால்பி டிஜிட்டல், டிடிஎஸ் ஆடியோ எல்லாமே பக்காவாக சப்போர்ட் பண்ணும். ஆடியோ ரிசல்ட்டுமே பார்த்தீங்கன்னா 5.1 சரௌண்ட் சவுண்டில் வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேனுவல் டைப்பு, ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மேனுவல் கண்ட்ரோல் மூலிமா இண்டிவிஜுவல் சேனல் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வால்யூம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையரோட ஹைட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் 4 இன்ச்சு ஹைட்டு, 12 இன்ச்சு டெப்த் கேபினெட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிற பேனல் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு பேனல் தான். ஸோ கிளாஸ் நாப் வித்து மேட் வித் கிளாஸ் ஃபினிஷில் நம்ம கஸ்டம் பண்ணி வாங்கியிருக்கோம். ஸோ இந்த பேனலுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லுக் அருமையாக வந்திருக்கு. ஸோ பாருங்கள், நல்லாவே பார்க்குறதுக்கு ஒரு ப்ரீமியமான லுக் கொடுக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃப்ரண்ட்டு, இந்த லெஃப்ட் சைடு, இந்த ரைட் சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா மேட்டு ஃபினிஷு, சென்டரில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபினிஷ். ஓகேங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து கஸ்டமாக உங்களுக்கு இப்படி இறங்கி ஷேப்பில் இப்படி போகுது. ஸோ இது ஓவராலாக பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு லுக்கு கொடுக்குது ஆம்ப்ளிஃபையருக்கு. ஸோ ஆம்ப்ளிஃபையரோட பாட்டம் புஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சில்வர் கலர் பாட்டம் புஷ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆடியில் பாட்டமில் இருக்கும். ஸோ ஆம்ப்ளிஃபையரோட ஃப்ரண்ட் வியூ பார்க்கலாம். ஸோ ஆம்ப்ளிஃபையரோட ஃப்ரண்ட் வியூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு செலக்டர் சுவிட்ச் வந்துடும் ஃப்ரண்ட் சைடில். இது பார்த்தீங்கன்னா ஆக்ஸு செலக்டர் சுவிட்சு, இது யூஎஸ்பியோட செலக்டர் சுவிட்சு, இது பார்த்தீங்கன்னா 5.1 சேனலோட செலக்டர் சுவிட்சு. 5.1 ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு HDMI ஆப்டிக்கலோட ஆடியோ வந்து சிக்னல் பாஸ் ஆகி உங்களுக்கு ரன் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் சேனலோட வால்யூம் கண்ட்ரோலு, சப்வூஃபரோட வால்யூம் கண்ட்ரோலு. ஃபுல் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் நாப்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் கூடிய பேஸ்டபிள் கண்ட்ரோலு. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோலு. இது பார்த்தீங்கன்னா சென்டர் சேனலோட வால்யூம் கண்ட்ரோலு. இது பார்த்தீங்கன்னா சரௌண்டோட வால்யூம் கண்ட்ரோலு. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டோட வால்யூம் கண்ட்ரோலு. இது ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலு. இது பார்த்தீங்கன்னா லைட் ஆன் ஆஃப் சுவிட்சாக கொடுத்துருக்குறோம். ஸோ வேணும்னா பார்த்தீங்கன்னா நம்ம லைட் ஆஃப் பண்ணிக்கலாம். படம் பார்க்கும்போது டிஸ்டர்பாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆம்ப்ளிஃபையர் வந்து லைட்ஸை மட்டும் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிஃபையர் லைட்டோட சுவிட்ச் மட்டும் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையருக்கு பவர் ஆன் ஆஃப் சுவிட்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே கொடுக்கல, டைரக்ட் சப்ளை தான். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பர்பஸ்க்கு இது கொடுத்தா லைட்டு வந்து இன்னுமே நம்மளுக்கு வந்து படம் பார்க்கும்போது ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம லைட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஆம்ப்ளிஃபையரோட ஃப்ரண்ட் வியூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்பிள் தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு USB போர்டு வந்துடும். இது ஆஸ் யூஷுவல் நம்ம யூஸ் பண்ணுற பகரியா சாம்கான் USB மாடல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். USB சாக்கெட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயே வந்துடும். அதாவது சாக்கெட் வித் டிஸ்பிளே அட்டாச்சாக ஒரே ரோவாக வந்துடும் உங்களுக்கு. ஸோ ஆம்ப்ளிஃபையரோட பேக் சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெகுலர் DMK சாக்கெட் டைப் தான் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அதோட ஃபோட்டோஸ் உங்களுக்கு மேலே அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்புட் சப்போர்ட் வந்துடும். HDMI, RC, ஆப்டிக்கல், கோஆக்சியல் இந்த மாதிரி டிஜிட்டல் இன்புட்ஸ் ப்ளஸ் ஸ்பீக்கரோட அவுட்புட் மட்டும்தான் இருக்கும். வேறு எந்த விதமான 2 சேனல் இன்புட்டோ 5 சேனல் இன்புட்டோ எதுவுமே இருக்காது. நார்மல் RC சாக்கெட்ஸ் எதுவுமே இருக்காது. எல்லாமே வந்து சீல் பண்ணியிருப்பேன். மெயினாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்டிக்கல் HDMIக்காகவே, அதாவது ஒரு OTT பிளாட்ஃபார்ம் நல்லா என்ஜாய் பண்ணவே அதுக்காகவே பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 சேனல் இன்புட் கொடுத்து மேக்ஸிமம் கஸ்டமர் வந்து அப்படி எதுவுமே ஸ்பெசிஃபிக்காக கேட்கல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 2 சேனல் இன்புட் எல்லாமே நம்ம வந்து டம்மியாக தான் விட்டுருக்கோம். மேக்ஸிமம் எதுவுமே கொடுக்கல. அந்த இடத்தையே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சீல் வச்சு மறைச்சிட்டோம். பேக் சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு HDMI ஆர்க்கு, ஒரு கோஆக்சியல், ஒரு ஆப்டிக்கல் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 6 சேனலுக்கான ஸ்பீக்கர் அவுட்புட் DMK சாக்கெட் டைப்பில் இருக்கும். ஒரு ஃபியூஸ் ஹோல்டரு, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் வென்டிலேஷன் ஃபேன் அவுட்டு, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின்ஸ் கார்டு அவுட், அவ்வளோதான் இருக்கும் பேக் சைடு, வேறு எதுவுமே இருக்காது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிஃபையரோட இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஆம்ப்ளிஃபையரோட இன்டீரியர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள், ஓவரால் வியூவாக காமிக்கிறேன். நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஒயரிங் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நான் ஒயரிங் வந்து தெரியாத மாதிரி தான் பண்ணியிருக்கேன், அசம்பிள் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையரில் நம்ம யூஸ் பண்ணிக்கிற பவர் சப்ளை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு
26026 10 ஆம்பியர் கொண்ட ஹெச்டி காப்பர் வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாமே நம்ம ஆஸ் யூஷுவல் பழைய வீடியோவில் சொல்கிற மாதிரி கஸ்டமைஸாக வைண்டிங் பண்ணி தான் நம்ம வெளியே வாங்கிட்டுருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா ரெடிமேட் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. ரெடிமேட் டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆம்பியர் லாஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ரெடிமேட் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறதில்ல. கஸ்டமாக பார்த்தீங்கன்னா வைண்டிங் பண்ணி தான் நம்ம வாங்கிட்டுருக்கோம், வாங்கி நம்ம ஆம்பிளிஃபையரில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 26026 10 ஆம்பியர் ஹெச்டி காப்பர் வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட கோர் ஹைட்டு உங்களுக்கு இங்கே இருந்தாவே தெரியும். 4 இன்ச்சு ஹைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மரோட ஹைட்டே பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு ஹைட்டு வந்துடும். அதோட கோர் பாருங்கள் எவ்வளோ டெப்த்தாக இருக்குன்னு. ஸோ ஆடியோ ரிசல்ட்டுமே பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நல்லா ஒரு பஞ்சியாக இருக்கும். ஸோ அதுக்கு ரெக்டிஃபிகேஷன் செக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்வா கெப்பாசிட்டர் போட்டு 63 வோல்ட் 10,000 MFTயில் 2 கெப்பாசிட்டர் போட்டு டிசி பண்ணியிருக்கோம். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இந்த லைட்டுக்கு அண்ட் மினி டீகோடருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட் பக் போர்டு போட்டு மேக்ஸ்டானோட 40 வோல்ட் இன்புட் கொடுத்தா ஒரு 12 வோல்ட் கான்ஸ்டன்ட் அவுட்புட் வர்ற மாதிரி ஒரு பக் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேருந்து 12 வோல்ட் டிசி எடுத்திருக்கோம். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணிக்கிற ப்ரோலாஜிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரவியோட மினி ப்ரோலாஜிக் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஆடியோ ரிசல்ட் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது. MP3 ப்ளூடூத்லலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரவியோட மினி ப்ரோலாஜிக் போர்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம டோட்டலாக 6 சேனல். ஸோ அதுக்காக வந்து 24/0/24 ஏசி வோல்ட்டில் ஒர்க் ஆகிற மாதிரி ஒரு 6 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீகோடர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டீகோடர் தான் மெயின். 5.1 சரௌண்ட் சவுண்ட் எல்லாமே உங்களுக்கு இதுலேருந்து தான் அவுட் ஆகி வெளியே வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா HDMI ARC சப்போர்ட், ஆப்டிகல் கோஆக்சியல் இந்த மாதிரி டிஜிட்டல் சப்போர்ட் இருக்குது. ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற டீகோடர் போர்டு மாடல் பார்த்தீங்கன்னா ஜிடெக்கோட பிராண்டில் GT233ங்கிற மாடல் USB மினி டீகோடர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் ஆம்பிளிஃபையர் பற்றி பார்க்குறோம். பவர் ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா KMSோட 5 சேனலுக்கு 55NF06ங்கிற மாஸ்ஃபெட் பேஸ்டு போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா per சேனலுக்கு 2 டிரான்சிஸ்டருங்கிற கான்செப்டில் ஒர்க் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து 10 டிரான்சிஸ்டர் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு per சேனலுக்கு 2 லெஃப்ட்டுக்கு ரைட்டுக்கு சென்டர் லெஃப்ட்டு சென்டர் ரைட்டு சென்டர் சேனல். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 சேனலுக்கு இதில் போயிடும். சப்வூஃபுக்கு பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக 52001943 காம்போவில் வந்து SSS பிராண்டில் நம்ம வந்து 4 மோனோ யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். மேக்ஸிமம் ஹீட்டிங் இஷ்யூ இருக்கக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீட் சிங்க்கு பேக் சைடே பார்த்தீங்கன்னா ஒரு கூலிங் ஃபேன் கொடுத்துருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த 4 மோனோவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டாப் கவரில் வந்து இந்த இடத்துல ஏர் வெண்ட் இருக்கும். ஸோ இந்த வெண்ட்லேருந்து உங்களுக்கு சக் பண்ணி ஏரை உள்ளே தள்ளும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் வந்து நம்ம என்ன லோடு கொடுத்தாலும் உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூ இருக்காது. 5 சேனலுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 55NF06 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கூலிங் ஃபேன் அவசியம் இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எதுக்குமே கூலிங் ஃபேன் கொடுக்கல. ஸோ சப்வூஃபருக்கு மட்டும் ஒரே ஒரு கூலிங் ஃபேன் கொடுத்துருக்கு. ஸோ ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓவராலாக இவ்வளோ தாங்க. ஒரு 26026 10 ஆம்பியர் ஹெச்டி காப்பர் வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மரு 63 வோல்ட் 10,000 MFTயில் சாம்வா கெப்பாசிட்டர் போட்டு 26 வோல்ட்டு டிசி பண்ணியிருக்கோம். ஒரு ப்ரோலாஜிக் போர்டு பார்த்தீங்கன்னா மினி ப்ரோலாஜிக் போர்டு, ரவியோட மினி ப்ரோலாஜிக் போர்டு. அடிஷ்னல் 12 வோல்ட் சப்ளைக்கு நம்ம வந்து டேரெக்டாக டிசி சப்ளைலேருந்து, அதாவது இந்த ஒரு செக்ஷன்லேருந்தே உங்களுக்கு வந்து இன்புட் வாங்கி ஒரு 12 வோல்ட் கான்ஸ்டன்ட் அவுட்புட்டுக்கு மேக்ஸ்டானோட மினி பக் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் 6 சேனலுக்கு உண்டான ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வந்துடும். சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா 4 மோனோ போர்டு, SSS பிராண்டோட போர்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா KMSோட 10 FET 55NF6 டிரான்சிஸ்டர் பேஸ்டு 5 சேனல் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். டால்பி DTSக்கு GTயோட 233 மினி டீகோடர் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ தாங்க. நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஆம்பிளிஃபையரோட ஆடியோ ரிசல்ட்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்திருக்கு. ஸோ ஒயரிங் பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் செலக்டர் ஸ்விட்ச் லைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 5.1 சேனல் ஆம்பிளிஃபையர் தேவைப்பட்டுச்சுன்னா டிஎம் பண்ணுங்கள். நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையரோட ஆடியோ டெஸ்ட் வேணும்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தீங்கன்னா 1 by 1 ஆடியோ டெஸ்ட் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் டிஸ்கிரிப்ஷன் கீழே இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஆடியோ டெஸ்ட் பார்க்காதவங்க இந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்மளோட இன்ஸ்டாகிராம் டைரக்ட் பேஜுக்குள்ளே போகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 1 by 1 ரீசெண்ட் வீடியோஸில் வந்து ஆடியோ டெஸ்ட் போட்டிருப்பேன். அந்த ஆடியோ டெஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம டிவிலேருந்து டேரெக்டாக ஆப்டிக்கல் அவுட் எடுத்து ஆம்பிளிஃபையரில் இன்புட் கொடுத்து டிவியில் பார்த்தீங்கன்னா 5.1 சேனல் ஆடியோ டெஸ்டிங் வீடியோஸு, ஆடியோ சாங்ஸ் இது மாதிரி ப்ளே பண்ணி தான் ரெக்கார்ட் பண்ணியிருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான எடிட்டிங்கோ எந்த விதமான ஒளிமயமான இதுவுமே இல்லை. டெலிகிராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாகவே இப்போ 5.1 சேனல் சாங்ஸ் எல்லாம் கிடைக்கிது. ஸோ அதுலேருந்து டவுன்லோட் பண்ணி நம்ம டிவியில்
ப்ளே பண்ணி ஆப்டிகல் மூலிமா ஆடியோ அவுட் எடுத்து இந்த மினி டிகோடரில் இன்புட் கொடுத்து ஆடியோ டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது என்ன எடிட்டிங்கான்னு கேட்குறாங்க நிறைய பேர். மேக்ஸிமம் எடிட்டிங்க்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. ஒரிஜினல் ஆடியோ டெஸ்ட்டு தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.1 சேனல் அனலாக் ஆம்பிளிஃபையராக இருந்தாலும் சரி, வெதர் இட் இஸ் டிஜிட்டல் ஆம்பிளிஃபையராக இருந்தாலும் சரி, பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இம்ரானிக்ஸ் போட்டு TX110S டிஎஸ்பி ஆம்பிளிஃபையர் டிஜிட்டலில் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி டிஜிட்டல் ஆம்பிளிஃபையர் இருந்தாலும் சரி, அனலாகாக இருந்தாலும் சரி, அனலாகில் பார்த்தீங்கன்னா பேசிக் மாடலாக இருந்தாலும் சரி, எல்லா டைப் ஆஃப் ஆம்பிளிஃபையுமே நம்ம அசம்பிள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி செட்டு மேக்ஸிமம் 12 வோல்ட்டு 2.1 சேனல் ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் 4.1 சேனல் ஆம்பிளிஃபையர் எல்லாமே அசம்பிள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் வேணுச்சுன்னா கண்டிப்பாக டிஎம் பண்ணுங்கள். நம்ம வந்து பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணிக்கலாம். தேங்க்யூ கைஸ், கீப் சப்போர்ட்.